இப்ப நீங்க பார்த்த இந்த காட்சிகள் இப்ப நடந்தது கிடையாது. 2019 நடந்தது. 2019 சிஏஏ அப்படிங்கிற அந்த சட்டத்தை எதிர்த்து ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களை ஒடுக்கிறதுக்காக அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே புகுந்து டெல்லி போலீசார் மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தினாங்க. பெண்கள் மாணவிகள் கூட அவங்க பார்க்கல. இப்போ அதே மாதிரி ஒரு வன்முறையை 2026 காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திலும் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க டெல்லி போலீஸ். இளைஞர்களும் மாணவர்களும் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ள புகுந்து எப்படி வன்முறை வெறியாட்டம் நடத்தினாங்க போலீஸ், அது மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு A to Z டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இப்ப இந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் ஏன் போலீஸ் இவ்வளவு மூர்க்கத்தனமாக அட்டாக் பண்றாங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டதுக்காக, பொறுப்பேற்கிறதுக்கு ஒரு அமைச்சரை ரிசைன் பண்ண சொன்னதுக்காக. யார் அந்த அமைச்சர்? மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அவரை பதவி விலகணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. முதல் பிரச்சனை நீட் முறைகேடு. நீட் தேர்வுல ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு வகையில முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆண்டு நடந்தது கொஸ்டின் பேப்பர் லீக். நீட் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் உருவாக்குற குழுவுல இருந்த ஒரு ஆசிரியர் மூலமாக கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளியே போயிருச்சு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருச்சு. ஆனா மாணவர்கள் தேர்வு எழுதிட்டாங்க. அந்த தேர்வு செல்லாது அப்படின்னு மத்திய அரசாங்கமே அறிவிச்சிட்டாங்க. அதை ரத்து பண்ணதுக்கு பிறகு திரும்பவும் தேர்வு நடத்தினாங்க. ஒரு தடவை நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அது எழுதுறதே அவ்வளவு டஃப்பான விஷயம். அவ்வளவு ப்ரெஷருக்குள்ளதான் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அலட்சியமா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆக விட்டு அதை ரத்து பண்ணி திரும்பவும் அவங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு ப்ரெஷர் ஏற்படுத்தும். இந்த ப்ரெஷர்ல இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய உயிரை விட்டாங்க. சிபிஎஸ்இ 12th போர்டு எக்ஸாம்ஸினுடைய ஆன்சர் ஷீட்ஸை திருத்துறதுல என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாங்க? டீச்சர்ஸ் நேரடியாக பேப்பரை எடுத்து திருத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ஆன்சர் ஷீட்ஸை நாங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேருக்குள்ள இருந்து டீச்சர்ஸ் அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சாஃப்ட்வேரே சில டிப்ஸை கொடுத்துரும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நிச்சயம் இருந்தால் மட்டும்தான் மார்க் போடணும் அப்படின்னு. அதையெல்லாம் பார்த்து டீச்சர்ஸ் மார்க் போடுவாங்க அப்படின்னு சிபிஎஸ்இ சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியார் நிறுவனம் யாருக்கிட்டையாவது ஒப்பந்தத்தை கொடுக்கணும். தனியார் கையில் மாணவர்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ் போறது, அதன் மூலமாக குளறுபடிகள் முறைகேடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு சிபிஎஸ்இ கிட்ட பதில் இல்லை. அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாலும் சரியா அப்லோட் பண்ணல அப்படின்னா அது அந்த சாஃப்ட்வேர்ல சரியா வராது. அப்போ டீச்சர்ஸ் சரியா மார்க் போடல அப்படின்னா அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனா வழக்கம் போல சிபிஎஸ்இ என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி நாங்க புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர மற்ற டீச்சர்ஸ் கிட்ட இருந்து, ஸ்டூடெண்ட்ஸினுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த விதமான கருத்து கேட்பையும் இந்த சிஸ்டம் கொண்டு வரதுக்காக அவங்க கேட்கவே இல்லை. அதை கண்டுக்கவும் இல்லை. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கு பிறகு குளறுபடிகள் தொடங்குச்சு. நிறைய மாணவர்கள் மார்க் கம்மியாகி இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுல பர்டிகுலரா ஒரு மாணவர் வேதாந்த் ஸ்ரீவத்சவ், அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய மார்க் இது கிடையாது, நிச்சயமாக நான் அதிகமாக வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ரீஎவாலுவேஷனுக்காக அப்ளை பண்ணேன். ஆனா ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, எனக்கு வந்த பேப்பர் என்னுடைய பேப்பரே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ட்விட்டர்ல வச்சாரு. உடனே பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாம் போய் அந்த மாணவரை திட்ட ஆரம்பிச்சாங்க. மன உளைச்சலுக்கு அவரை ஆட்படுத்தினாங்க. கடைசியில சிபிஎஸ்இ ஆமா அவருடைய பேப்பர் மாறி இருக்கு அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. 17 வயசான சர்தாக் சித்தாந்த். இவர் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றாரு. இந்த ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங்னு சொல்லப்படுற சாஃப்ட்வேர் மூலமாக பேப்பர் திருத்துற அந்த சிஸ்டத்தை உருவாக்குற ப்ராஜெக்டை கோயம்ட் எஜுடெக் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு சிபிஎஸ்இ கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் விதிமுறைகளை சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத சிபிஎஸ்இ வெப்சைட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அந்த மாணவர். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா ஒரு ஸ்கூல் பையன் இவ்வளவு பெரிய எக்ஸ்போஸை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி. அதுவுமே கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இப்படி நீட்டு, சிபிஎஸ்இ அப்படின்னு மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க அப்போதான் கிளம்பிறங்குறாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. யார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாப்பா பார்த்துடலாம். இந்த தேர்வு முறைகேடுகள்லாம் நடக்கிறதுக்கு சில நாளுக்கு முன்னாடி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சோசியல் மீடியாவில் உருவாகுது ஒரு அமைப்பாக. எப்படி அவங்க உருவானாங்க? அதுக்கு காரணம் இந்திய சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த். அவர் ஒரு வழக்குல இந்த மாதிரியான வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சிகள் போல சமூகத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு.
அதை கண்டிச்சுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஆமா நாங்க வேலை இல்லாம இருக்கோம், அதுக்கு காரணம் யாரு, இந்த அரசாங்கம், இந்த சிஸ்டம் தான் எங்களை இப்படி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாக தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை உருவாக்குறாங்க. நேரடியாக பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத விமர்சிக்கிற வகையில தான் கரப்பான் பூச்சிகள் ஜனதா கட்சி அப்படின்றத உருவாக்குறாங்க. சோசியல் மீடியால ட்விட்டர்ல அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவர் அமெரிக்கால படிச்சுட்டு இருக்கும்போது இதை ஆரம்பிக்கிறாரு. மிகப்பெரிய வைரல் ஆகுது. ஒரே நாள் 2 நாள்லயே 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வராங்க. இன்ஸ்டாகிராம்லயும் அதே மாதிரியான ஃபாலோவர்ஸ் வராங்க. அரசாங்கம் அதை முடக்குது. திரும்பவும் வேற ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அதுலயும் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வராங்க. இதை தடுக்கவே முடியல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவ்வளவு தூரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன? பாஜக தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அரசாங்கத்துல நிறைய தவறுகள் நடக்குது, மக்கள் போராட்டங்கள் நடத்துறாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸாக எதிர்கட்சிகள் இல்லை, ஒருமித்த குரலாக எதிர்கட்சிகள் இல்லை. அப்படியே அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் போராட்டங்களை முன்னெடுத்தாலும் எதிர்கட்சிகளுடைய குரல் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிரப்புது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதை சொன்னாலும் இந்தியா முழுக்க வைரலாக பரவுது. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக வந்தா அது டேஞ்சர் தானே. அதனாலதான் அதை முடக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த சில ஆண்டுகளாக ஏசியாவில் குறிப்பா இந்தியாவை சுத்தி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் மக்களுடைய போராட்டம் கடுமையாக நடந்துச்சு. இளைஞர்கள் அதிருப்தியின் அடிப்படையில ஆட்சி மாற்றத்துக்கே ஒரு வழியை ஏற்படுத்தினாங்க. அந்த மாதிரி ஒரு அதிருப்தி இந்தியாவிலும் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகவும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பார்க்கப்பட்டுச்சு. ஆனா மற்ற நாடுகள்ல ஏற்படுத்தின ஒரு புரட்சி நிலைமைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொண்டு போவாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. இப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாகி கொஞ்ச நாள்ல தான் நீட் தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வு அப்படின்னு இந்த குளறுபடிகள் எல்லாம் வர தொடங்குச்சு. அப்பதான் களத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதனுடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே அவரு அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியா வரும்போதே அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணல. டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராடுறதுக்கு காவல்துறையும் அனுமதி கொடுத்தாங்க. போராட்டம் தொடங்குச்சு. ஆனா எதிர்பார்த்த மாதிரி அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. அந்த போராட்டத்துக்கு வந்தவங்களும் சில 100 பேர் தான். சோசியல் மீடியாவில தான் போய் எல்லாம் பேசுவாங்க, களத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அதையெல்லாம் தாண்டி அதை விட முக்கியம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுற இங்கிலீஷ், ஹிந்தி மீடியாக்கள் அவங்க இந்த போராட்டத்தை பெரிய அளவுல கவர் பண்ணல. ஆனாலும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை நிறுத்தல. தொடர்ந்து போராட்டமும் குரலும் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா ஒரு மனிதர் வந்ததுக்கு பிறகுதான் அது இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே கவனம் பெற்றுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த மனிதர் சோனம் வாங்சுக். யார் இந்த சோனம் வாங்சுக்? நண்பன் படம் பார்த்திருப்பீங்க, விஜய் நடிச்சது. அதுல கிளைமேக்ஸ்ல கொசெக்சி பசப்புகள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரிவிலேஷனோட விஜய் வருவாரு. அந்த கொசெக்சி பசப்புகள் மாணவர்களுக்கு வித்தியாசமான முறையில எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் தான் சோனம் வாங்சுக். இன்ஃபேக்ட் 3 Idiots அந்த படத்தை ஹிந்தியில எடுக்கும்போது அவரை ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனை எடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. சோனம் வாங்சுக் லடாக்கை சேர்ந்தவர். அவருடைய அப்பா ஒரு எம்எல்ஏ. இருந்தாலும் அப்பாவுடைய இன்ஃபுளுன்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது, நம்மளே தனியா முயற்சி பண்ணி படிக்கணும்னு என்ட்ரன்ஸ் எழுதி இன்ஜினியராகவும் ஆகுறாரு. ஆனவர் கல்வித்துறை மேல நிறைய அவருக்கு முரண்பாடு ஏற்படுது. புக் ரிலேட்டடா மட்டுமே கல்வி இருக்கக்கூடாது, எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னு. ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுக்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப பிராக்டிக்கலான எஜுகேஷன் சிஸ்டத்தை அவர் உருவாக்கணும்னு நினைச்சாரு. அதற்கான முயற்சிகளை லடாக்லையும் பல்வேறு இடங்களையும் செஞ்சாரு. லடாக்ல இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி கொசெக்சி பசப்புகள் அந்த படத்துல சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் செஞ்ச சில முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்னா, லடாக்ல விழுகிற அந்த ஐஸை எல்லாம் சேமிச்சு வச்சு அதை சம்மர் வரும்போது தண்ணியாக மாத்துறது எப்படி, அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. மிகப்பெரிய அளவுல பாராட்டுகளை பெற்றுச்சு. ராணுவ வீரர்கள் -டிகிரில அங்க லடாக்ல பாதுகாப்பு பணியில ஈடுபடணும், அவங்களுக்காக சோலார் மின்சக்தியோட ஒரு ஷெல்டரை உருவாக்கி கொடுத்தாரு அப்படின்னு இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு. அதுக்காக ஆசியாவினுடைய நோபல் பரிசுன்னு சொல்லப்படுற ராமன் மகசிசாய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சோனம் வாங்சுக் ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்டும் கூட. லடாக் ஒரு சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. ஆனா இப்ப அங்க சீரழிவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சூழலிலே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி 2023 ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டாரு. லடாக்கை 6th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லப்படுற இந்திய அரசாங்கத்தினுடைய அட்டவணையில சேர்க்கணும் அப்படின்னு அந்த உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டாரு. அதுக்கப்புறம் 2025 லடாக்கை மாநிலமாக அறிவிக்கணும், மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. லடாக்ல இருக்கிற லேல தொடங்கி டெல்லி வரைக்கும் ஒரு நடைபயணம் மேற்கொண்டு நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. சோனம் வாங்சுக்கும் அதுல பங்கேற்கிறதாக இருந்துச்சு. ஆனா அந்த நடைபயணத்துல கலவரம் ஏற்பட்டு 4 பேர் போலீசாரால கொல்லப்படுறாங்க. சோனம் வாங்சுக்கும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் லடாக்ல இருக்கிற பிரதிநிதிகளோட நடந்த அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சமரச முடிவை ஏற்ற வகையில சோனம் வாங்சுக்கை ரிலீஸ் பண்றதா
போறதாக மத்திய அரசு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா வெளிவந்தாரு. இப்போ 2026ல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்ட களத்துல உண்ணாவிரதத்தை தொடங்கினாரு சோனம் வாங்சுக். அவரு உண்ணாவிரதத்தை தொடங்கினதுக்கு பிறகுதான் இந்த செய்தி மிகப்பெரிய அளவுல ரீச்சை ஏற்படுத்துது. உண்ணாவிரதத்தோட மட்டும் இல்லாம ஜூலை 20 நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது. அன்னைக்கு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 21 நாட்கள் போராட்ட களத்திலேயே, அதாவது அந்த ஜந்தர் மந்தர்லயே உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டாரு சோனம் வாங்சுக். 20 நாட்களுக்கு மேல அவர் உண்ணாவிரதம் இருந்தார் இல்லையா, அதனால அவருடைய பாடி வெயிட் கிட்டத்தட்ட 10 கிலோ குறைஞ்சிருச்சு. அவருடைய உடம்பு உணவில்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக சதைகளையும் மசில்ஸையும் அதுக்கடுத்து உறுப்புகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்வையிட்ட மருத்துவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் 21வது நாள் அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது டெல்லி போலீசார் அவரை மருத்துவமனைக்கு கூட்டு போனாங்க வலுக்கட்டாயமாக. அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்ட மாணவர்கள் எல்லாம் போலீஸ் தடுக்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் மஃப்டியில வந்த போலீஸ் எல்லாம் அவங்கள அடிச்சு நகர்த்திட்டு சோனம் வாங்சுக்கை தூக்கிட்டு போனாங்க. அந்த தூக்கிட்டு போன காட்சி எப்படி திரும்ப இருந்துச்சு, சுத்தி துணிகளை வச்சு மறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவரை தூக்கிட்டு போற அந்த காட்சி வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வந்துச்சுன்னா அது இப்ப மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்கவும் மிகப்பெரிய வரலாற்று சம்பவமாக மாறிடும். அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டே அவருடைய முகம் தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சு கொண்டு போனாங்க. அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவரை சேர்த்தாங்க. அங்கேயும் போலீஸ் காவல் போடப்பட்டுச்சு. அவருடைய மனைவி நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அந்த தீர்ப்புல அவரை தனியார் மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இப்ப அவர் தனியார் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காரு. இருந்தாலும் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை மருத்துவமனையில இருந்தே அவர் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காரு. சோனம் வாங்சுக்கை போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவர் படுத்திருந்த அந்த இடத்துல அவருடைய போட்டோ வச்சு அந்த ப்ரொடெஸ்டை தொடர்ந்தாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சிஜேபியினுடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டாரு. பிரகாஷ் ராஜ், பீம் ஆர்மியினுடைய தலைவர் எம்பி சந்திரசேகர் ஆசாத் போன்றவங்க எல்லாம் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இந்த போராட்டம் இன்னும் வலுவடைய தொடங்குச்சு. ஜூலை 20 காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போற அந்த நாள். அன்னைக்கு காலையில மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர் இந்த போராட்டக்காரர்களை அழைச்சு பேசுறாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருந்து 2 பேர் போய் அமைச்சரை பார்க்கறதுக்காக காத்திருக்காங்க. 4 மணி நேரம் காத்திருக்காங்க. அது வரைக்கும் அவங்க அந்த முற்றுகை போராட்டத்தை தொடங்கல. 4 மணி நேரத்துக்கு பிறகு வெறும் 10 நிமிஷம் பேசிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டுட்டு ஜே.பி. நட்டா அனுப்பிட்டாரு. அந்த 4 மணி நேரம் எங்களுடைய நேரம் வேஸ்ட் அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பில் அதுக்கப்புறமாக சொல்லப்பட்டுச்சு. ஜூலை 20 அதாவது திங்கட்கிழமை பிற்பகல்ல தான் திரும்பவும் நாங்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போறோம் அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் தொடங்குது. அந்த போராட்டம் தொடங்கும் போதே காவல்துறையினர் அதை தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தினதோட மட்டும் இல்லாம தாக்குதலையும் நடத்துறாங்க. சாதாரண தாக்குதல் கிடையாது, ரொம்ப மூர்க்கமான தாக்குதல் நடத்துறாங்க. ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம, இன்ஃபேக்ட் பெண்களை ஆண் காவலர்கள் அடிக்கிறது உள்ளிட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க. கடுமையான தாக்குதல். அவ்வளவு பேர் எங்களை வேற வழியே இல்லை, நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள் எல்லாம் நிக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. கண்ணீர்ல அவங்க நின்னாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுடைய எதிர்காலத்துக்கான பதில் என்ன, நீங்க இப்படியே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உங்களை கேட்கவே கூடாதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அந்த கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு மூர்க்கமான தாக்குதலை நடத்தினாங்க. மஃப்டியில இருக்கிறவங்க அவங்க போலீஸான்னு கூட தெரியல, வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் அடிச்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்தியாவே ஷாக் ஆச்சு. ஏன் உலகம் முழுக்க இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் ஜந்தர் மந்தர்ல இருந்து அவங்களுடைய பந்தல் எல்லாம் கலைச்சு போட்டாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு பிறகும் மாணவர்களும் இளைஞர்களும் வீட்டுக்கு போகல. அன்னைக்கு நைட்டே திரும்பவும் ஜந்தர் மந்தருக்கு போராட்டத்தை தொடர ஆரம்பிச்சாங்க. இன்னும் அங்க போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. பந்தல் எல்லாம் கலட்டினதுனால மழை பெய்யுது. மழை பெஞ்சாலும் அந்த மழையிலையும் எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் அப்படின்னு அவங்க அதே காலத்துலதான் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, டியர் கேஸ் வீசுறீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, இப்போ எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல போடுற அந்த கண்ணாடிகள் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க, கண்ணி எரியாது. ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஒருவேளை லத்தி சார்ஜ் பண்ணி தலையில அடிச்சாங்கன்னா அதுவும் நம்மளை காப்பாற்றும். ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கையில ஸ்கின் எரிச்சல்லாம் வராது அப்படின்னு எப்படி போலீஸினுடைய போராட்டத்தை எதிர்கொள்றது அப்படின்னு அவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எப்படியாவது தர்மேந்திர பிரதான பதவி விலக வைக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் தர்மேந்திர பிரதான் அந்த முடிவிலேயே இல்லை. அது ஏன், பாஜக அரசாங்கத்தினுடைய இந்த ஆட்டிடியூடுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி கடைசியில சொல்றேன். மாணவர்கள் மேல இந்த அட்டாக் பண்ணதுனால அதை கண்டிச்சு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியினரும் பிரதமர் மோடியினுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இப்படி போராட்டம் நடத்தினோடனே மத்திய அமைச்சர் ஜிதேந்திர குமார் அவர் நேரடியாக போய் ராகுல் காந்திகிட்டே பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இங்க போராட்டம் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாரு. இருந்தாலும் போராட்டம் தொடருது. அவங்களையும் காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது பண்ணி அடைக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலதான் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க.
ஏங்க மாணவர்கள் அவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்பல்லாம் நீங்க போய் பேசல. இப்படி ஒரு நாள் ஒரு மணி நேரம் எதிர்க்கட்சி போய் போராடின உடனே இவ்வளவு தூரம் போய் பேசுறீங்களே அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாஜக எப்பயுமே எதிர்க்கட்சிகள் ஒரு விஷயத்துல ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அப்படி ஸ்கோர் பண்ண விடக்கூடாது அப்படின்னு தான் உடனடியாக ராகுல் காந்தி கிட்ட அந்த அமைச்சர் போய் பேசியிருக்காரு. இருந்தாலும் போராட்டம் தொடர்ந்தனால அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல பிஜேபியினுடைய ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி, அந்த ஆட்டிடியூட் விஷயத்துக்கு வருவோம். இப்ப எப்படி இத்தனை நாட்களாக மாணவர்களுடைய போராட்டத்தை கண்டுக்காம இருந்தாங்களோ அதே மாதிரி தான் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராடும் போதும் கண்டுக்காம இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த போராட்டம் நடந்துச்சு. 700ல இருந்து 800 விவசாயிகள் அந்த போராட்ட காலத்திலே உடல்நலக் குறைவால உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறமாக வேற வழியே இல்லாம அந்த 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்யறதாக மோடி அரசாங்கம் அறிவிச்சாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்த தவறையோ இல்ல மக்களுடைய போராட்டத்தையோ அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்னா, பாஜக பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுல போய் பதிஞ்சிரும். அப்படிதான் 2014 வரைக்கும் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியில நடந்துச்சு. மன்மோகன் சிங்கினுடைய திட்டத்தை எதிர்த்து ராகுல் காந்தியே பேப்பரை எல்லாம் கிழிச்சு போட்டாரு. ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளிப்படையாக வந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி பிரஸ் மீட்ல மன்மோகன் சிங் பதில் சொன்னாரு. இது எல்லாமே காங்கிரஸ் அரசாங்கத்தை ஒரு வீக்கான அரசாங்கமாக காட்டுச்சு. அப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு தான் பாஜக இப்போ வரைக்கும் எந்த ஒரு தப்பையும் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டது கிடையாது. அதற்கான பொறுப்பான நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அமைச்சரும் பதவி விலகுவார். நீங்க பாஜக ஆட்சியில எந்த அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலகினாருன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அப்படி பதவி விலகினார் அப்படின்னா அது உங்க மனசுல பதிஞ்சிரும். நாளைக்கு நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. சோ இந்த ஆட்டிடியூட் தான் பாஜகவை எந்த பிரச்சனையையும் எந்த தவறையும் ஏத்துக்க விடாம செய்யுது. அதனாலதான் இப்போ தர்மேந்திர பிரதானும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாம இருக்காரு. தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருன்னு என்ன அர்த்தம்? அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அரசாங்கம் தப்பு பண்ணியிருக்கு, அவங்களுக்கு தேர்வுகளை சரியாக நடத்த தெரியல அப்படிங்கிறது மக்கள் மத்தியில போய் சேர்ந்துரும். அது சேரக்கூடாது அப்படின்னா அவரை தொடர்ந்து பதவி விலக விடாம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. தெரியல ஃபியூச்சர்ல அவர் பதவி விலகுவாரா அப்படின்னு. அப்படி பதவி விலகினார்னா அதை பத்தியும் ஒரு வீடியோ போடலாம். இதையும் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒடிசாவில பாஜக ஆட்சியை பிடிச்சாங்க. அதுல முக்கியமான பங்கு வகிச்சவர் இந்த தர்மேந்திர பிரதான். அப்படிப்பட்ட முக்கியமான ஆளை இங்க விட்டுட்டோம் அப்படின்னா ஒடிசாவில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவரை பதவி விலக விடாம பதவியில இருந்து நீக்காம பாஜக இருக்காங்க. இப்போ பாஜகனுடைய அமைச்சர்கள் எம்பிக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க நாடாளுமன்றத்துல கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப வசதி. மணிப்பூர் விவகாரத்துல இப்படிதான் எந்த பதிலுமே பிரதமர் மோடி சொல்லாம இருந்தாரு. நாடாளுமன்றம் முடியறதுக்கு அந்த கடைசி நாள் மத்தியானத்துக்கு மேல ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதுலயுமே சரியான பதில் எதுவுமே இல்லை. எதிர்கட்சிகளை மட்டுமே விமர்சிச்சுட்டு அந்த பேச்சை முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்படிதான் நாடாளுமன்றத்துக்குள்ள வாங்க நாங்க பேசுறோம்னு சொல்லுவாங்க. அப்படியே பேசுறாலும் சரியான பதில் கொடுக்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள பேச விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பாஜக 3வது முறையாக ஆட்சியில இருக்காங்க. நாடாளுமன்றத்துல அவங்க ஒரு பதில் சொல்லி அந்த பதில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி அது தேர்தலையும் எதிரொலிச்சதாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? மக்கள் ரோட்ல போராடின விஷயங்கள் மட்டும்தான் பாஜக அரசாங்கத்துக்கு இப்போ வரைக்கும் தலைவலியாகவும் பாதிப்பாகவும் இருந்திருக்கு. அதனாலதான் இவங்க எப்பயுமே நாடாளுமன்றத்துக்குள்ள வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை நீர்த்து போக செஞ்சிருவாங்க. ஆனா பாஜகனுடைய இந்த திட்டத்தை ரொம்ப நாள் செயல்படுத்த முடியாது. அதை நாங்க உடைப்போம் அப்படின்னு தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் மாணவர்களாலையும் இளைஞர்களாலையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இளைஞர்களாக மாணவர்களாக ஒன்று திரண்ட ஒரு போராட்டம். இது சரியான பாதையில போகல அப்படின்னா அதை ஈஸியா உடைச்சிருவாங்க. இப்போ வரைக்கும் இது ஒரு சரியான பாதையில போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு அடுத்து ஒரு வலுவான தலைமை இதை லீட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்படி இல்லாட்டி நேபாள, ஸ்ரீலங்கால, பங்களாதேஷ் நடந்த மாதிரி இது ஈஸியாக உடைக்கப்பட்டு விடும். இப்போ பிரகாஷ் ராஜ், பீம் ஆர்மி, சந்திரசேகர் ஆசாத், அதுக்கப்புறமாக அரவிந்த் கெஜ்ரிவால், திமுக தரப்புல ஆதரவு, காங்கிரஸ் தரப்புல ஆதரவு, முக்கியமான எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் இந்த இயக்கம் ஒரு சரியான வழியில போச்சு அப்படின்னா மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இவங்களால ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டம், அதுக்கு பாஜக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளுடைய டிகோட் பை வெங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலிஸுக்கும் அனுப்புங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.